அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றும் உங்களோடு ஒரு தலைப்பை நாங்கள் கலந்துரையாட இருக்கிறோம். எங்களுடைய இன்றைய தலைப்பு அன்னாஅத்து அவிஸ்ஸிஃபத்து. இன்னொரு வகையில் நாங்கள் சொல்றதாக இருந்தால் பண்பு சொல். அன்னாஅத்து அவிஸ்ஸிஃபத்து பண்பு சொல். இந்த பண்பு சொல் தொடர்பாக நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். பண்பு சொல் என்றால் எந்த சொல்ல நாங்க வர்ணிக்க போகின்றோமோ அந்த சொல்லுக்கு ஏற்றாற்போல் வருகின்ற சொல்லைத்தான் நாங்க பண்பு சொல் சொல்லுவோம். பெரிய வீடு, அந்த வீடு ஆண்பாலாக இருந்தால் அந்த பண்பு சொல்லும் ஆண்பாலாக வரும். அந்த வீடு பெண்பாலாக இருந்தால் பண்பு சொல்லும் பெண்பாலாக வரும். இருமையாக இருந்தால் அதுவும் இருமையாக வரும். பன்மையாக வந்தால் பன்மைக்கு ஏற்ற சொல் அந்த இடத்துல வரும். சரியா? பண்பை நாங்க பன்மையாக அந்த இடத்துல மாற்ற மாட்டோம். மாற்றமாக என்ன செய்வோம், அந்த பன்மை சொல்லுக்கு ஏற்ற வகையில அது எந்த சொல் வந்தால் சரியாக இருக்குமோ அந்த சொல்லை நாங்கள் அந்த இடத்துல கொண்டு வரோம். ஆண்பால் உயர்திணையாக இருந்தால் ஆண்பால் உயர்திணை பண்பு சொல், பெண்பாலாக இருந்தால் பெண்பால் பண்பு சொல் வர வேண்டும். அதே போல அது அகிரிணை பன்மையாக இருந்தால் பெண்பால் சொல் அந்த இடத்துல வரும். ஏனெனில் எங்களுக்கு தெரியும் எல்லா அகிரிணை பன்மை சொற்களும் பெண்பாலாக கொள்ளப்படும். சரி, இப்போதும் நாங்க உதாரணத்துக்கு நாங்க வரோம். இந்த உதாரணத்துக்கு நாங்க வரோம். அத்தகித் அன்னகி தாலிபத்துன் ஜதீதத். நீங்கள் ஒரு பெண்ணை பார்த்து, ஒரு மாணவியை பார்த்து சொல்றாங்க, நீங்கள் ஒரு புதிய மாணவி என்று நான் நினைக்கிறேன். எனவே இந்த தாலிபத்துன் என்ற சொல்லுக்கு ஏற்றாற்போல் தான் அது பெண்பால் என்ற வகையில ஜதீதத்துன் என்பதும் பெண்பாலாக வருகிறது. அது பெண்பால் என்ற வகையில ஜதீதத்துன் பெண்பாலாக வருகிறது. இரண்டாவது பாருங்க, ஹல் தரஸ்த லுகத்தல் அரபியா. நீங்க அரபு மொழியை படிச்சீங்களா? அப்ப எனவே மன்னிக்கணும், ஹல் தரஸ்தி அல்லுகத்தல் அரபியா. அப்ப எனவே அல்லுகத்த பெண்பால் என்ற வகையில அல் அரபியாவையும் நாங்கள் அதுக்கு ஏற்றாற்போல் நிஸ்பத் செய்து நாங்கள் பயன்படுத்தியிருக்கோம். லிமாதா ததுருசீனஹா மர்ரத்தன் சானியத்தன். அதனை ஏன் இரண்டாவது தடவை நீ படிக்கின்றாய்? ஒரு பெண்ணை பார்த்துக்க. மர்ரத்தன் சானி, மர்ரா பெண்பால், எனவே சானியத்தனும் பெண்பாலாக கொள்ளப்படும். ஹுனாக தத்ரீபாத்துன் சௌத்தியத். அங்கு சில அதாவது சத்தங்களோடு தொடர்பான பயிற்சிகள் உண்டு. அப்ப எனவே இது பன்மை சொல்லாக வந்திருக்குது. அதற்கு ஏற்றாற்போல் இது அகிரிணை பன்மை சொல். எனவே அதுக்கு ஏற்றாற்போல் இந்த இடத்துலையும் சௌத்தியா என்று சொல் வந்து. இஹ்ஃபதி ஜுஸ்அன் மினல் குர்ஆனில் கரீம். குர்ஆன்ல ஜுஸ்அன் மினல் குர்ஆன்ல ஒரு ஜுஸ்ஐ நீ மனனம் செய். ஒரு பெண்ணை பற்றி சொல்றோம். அப்ப எனவே குர்ஆனி கஸ்ராவுடைய நிலைமையில வந்திருக்குது. அதனுடைய பண்பு சொல்லும் கஸ்ராவுடைய நிலைமையில வந்திருக்குது. சில நபி அவர்களது ஹதீஸ்களை நீ மனனம் விடு. அப்ப எனவே இது பெண்பாலாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதே போல நபவியா என்று சொல்லும் பெண்பாலாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஹாதிஹி நஸீஹத்துன் முஃபீதா. இது ஒரு பயனுள்ள உபதேசம். அப்ப எனவே இது பெண்பால், இதுவும் பெண்பால். ஹாதா கிதாருன் சரீஉன். இது அவசரமான புகையிரதம். அப்ப எனவே இது ஆண்பால், இதுவும் ஆண்பாலாக கொள்ளப்படும். அப்ப எனவே பண்பு சொல்லென்றால் நாங்க இந்த விஷயங்களை கருத்தில் கொள்வது நல்லது. நாங்க இப்ப உதாரணத்துக்கு வரோம். இந்த உதாரணத்துல சொல்லப்பட்டு இருக்க அல்லது இந்த பயிற்சிக்கு வரோம். இந்த பயிற்சியில சொல்லப்பட்டு இருக்கிற விஷயம் என்னென்றால், பண்பு சொல்களுக்கு இடையே அல்லது பண்பு சொல்களுக்கு கீழே கோடிடுக என்று சொல்லிக்கிறாங்க. சதஜிதுல் அமலல் முனாசிப். உதாரணமா தந்திருக்கிறாங்க பாருங்க. பொருத்தமான வேலையை நீ பெற்றுக்கொள்வாய். அப்ப எனவே பொருத்தமான என்ற அந்த முனாசிப் என்ற சொல் பண்பாக வந்துள்ளது. நாங்க முதலாவது வசனத்துக்கு வரோம். மராஹிலு தஅலீம் ஃபீ கஸீர் மின துவல் அல் அரபிய்யா அர்பஉன். அப்ப எனவே இந்த இடத்துல பாருங்க, பண்பு சொல்லாக துவல் அல் அரபிய்யா, அரபு நாடுகள், அதிகமான அரபு நாடுகள்ல கல்வி பகுதிகள் அல்லது எத்தனை ஸ்டேஜஸ், மராஹில் ஸ்டேஜஸ் 4 உள்ளது என்று சொல்லிக்கிறார். இரண்டாவது மாணவர்கள் உயர்தர பிரிவில் இணைந்து கொள்கிறார்கள். எனவே
மர்ஹலா பெண்பால், அதே நேரம் அன்சானபியா என்ற சொல்லும் பெண்பாலாக பயன்படுத்தப்படுது. காலத் ஹதாரத்துல் முஸ்லிமின் ஹதாரத்தன் அதீமத்தன், இந்த இடத்துல ஹதாரா என்ற சொல் பெண்பாலாக கொள்ளப்படுது. அதே போல அதீமா என்பதும் பெண்பாலாக கொள்ளப்படுது. காலத் ஹதாரத்துல் முஸ்லிம், முஸ்லீம்களது நாகரீகம் பிரமாண்டமான உயர்ந்த நாகரீகமாக இருக்கிறது. அடுத்தது ஹுனாக இஃப்திலாஃபாத்துன் கஸீரத்துன் பைன தாலீம் ஃபில் மாதி வல் ஹாதிர், இறந்த காலத்திலேயும் நிகழ்காலத்திலேயும் கற்பித்தலுக்கு மத்தியில் அல்லது கற்றலுக்கு மத்தியில் அதிகமான வேறுபாடுகள் உண்டு. அப்ப எனவே நாங்க சொல்றோம் அதிகமான வேறுபாடுகள், இது பெண்பாலாக பயன்படுத்தப்பட்டிருக்குது. இது எனவே இதுவும் பெண்பாலாக அகிரிணை பெண்பாலாக பயன்படுத்தப்பட்டிருக்குது. அப்ப எனவே நாங்க ஏற்கனவே ஒரு சொல்லினுடைய ஒரு சொல் எந்த அடிப்படையில் வருமோ அதனுடைய பண்பு சொல்லும் அதே அடிப்படையில் வரும். ஏனைய 2 உதாரணங்களையும் நீங்க கட்டாயம் செய்து பாருங்க. இதுல நாங்க ஒரு 3 உதாரணங்களுக்கு நாங்க வருவோம். இதுக்கு ஒரு 3 உதாரணங்கள் அல்லது 5 உதாரணங்களை நாங்க பார்ப்போம். பொருத்தமான சொற்களை நாங்க அடைப்பு குறிப்புள்ளால இருக்கிற பொருத்தமான சொல்ல நாங்க தெரிவு செய்ய வேண்டும். அதுருசு அல்லுகத்த அல் அரபியத்த, எனவே இதுக்கு நாங்க அரபியா என்று எழுதினாலும் பிழை, அல் அரபு என்று எழுதினாலும் பிழை. அல் அரபியா இதுதான் மிகச்சரியான சொல்லாக இந்த இடத்துல இருக்கும். நீங்க ஒரு ஆசிரியை என்று நான் நம்புறேன், நான் நினைக்கிறேன். அப்ப எனவே இது பெண்பால் சொல், இதுக்கு அலிஃப்லாம் வரவில்லை. எனவே இந்த இடத்துல நாங்க ஜதீதத்துன் என்பதுதான் மிகச்சரியான சொல்லாக பொருத்தமான சொல்லாக இருக்கும். ஹாதிஹி கிஸஸுன், இது சில கதைகள், முஃபீதத்துன் பயனுள்ள சில கதைகள். இஹ்ஃபஸ் கஸீரன் மினல் ஹதீஸ், அதிகமான ஹதீஸை நீங்கள் மனனம் விடுங்கள். அப்ப நபி அவர்களது ஹதீஸை மனனம் விடுங்கள். அல் ஹதீஸ் அந்நபவி, ஏன் அல் ஹதீஸ் அந்நபவி? இது ஆண்பால், எனவே இதுவும் ஆண்பால். லன் அதுஹப இலா பிலாதின், இலா பிலாதின், நான் நாடுகளுக்கு செல்ல மாட்டேன், மேற்கு நாடுகளுக்கு செல்ல மாட்டேன். சரியா? நாங்க மேற்கு நாடுகள் சொல்லலாம், அல்லது கரீபா அந்நியமான ஸ்ட்ரேஞ்சான நாடுகளுக்கு நான் செல்ல மாட்டேன். அப்ப எனவே இது அலிஃப்லாம் கொண்டதாக வரவில்லை. எனவே கரீபா என்ற சொல் தான் இந்த இடத்துல மிக பொருத்தமான சொல்லாக இருக்கு. 5வது பாருங்க, சதஜிதுல் கிதாப இன்ஷா அல்லாஹ், நீங்க பொருத்தமான தரப்பட்டிருக்கிற சொல்ல என்ன பொருத்தமான புத்தகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அப்போது அப்படி என்றால் நாங்கள் கிதாப் ஆண்பாலாக வந்திருக்குது. எனவே இந்த இடத்துல அலிஃப்லாமோடு ஆண்பாலாக வருவது அல் முனாசிப் என்ற சொல்லாகத்தான் இருக்கும். அப்ப எனவே பிள்ளைகள் நீங்க ஒரு சொல் எந்த அடிப்படையில் வருமோ அந்த சொல்ல அதனுடைய பண்பு சொல்லோட இணைக்கிற இந்த பயிற்சியை தான் நாங்க இதுவரைக்கும் நாங்க இந்த இடத்துல நாங்க பார்த்தோம். சரியா? அப்ப எனவே இதுல இன்னும் ஒரு பயிற்சி, இந்த பயிற்சியை நீங்க சுயமாக செய்ய பாருங்க. இந்த பயிற்சியை நீங்க சுயமாக செய்ய பாருங்க. கோடடித்திருக்கின்ற இந்த சொற்களுக்கு பொருத்தமான ஒரு பண்பு சொல்ல சேர்க்கணும். சரி, நாங்க அதை செய்வோமே, பார்ப்போமே. ஜால் ஆமிலு அன்னஷீது முபக்கிரன், உற்சாகமுள்ள தொழிலாளி நேர காலத்தோடு வந்தார். சதகல்லாஹுல் அதீம், எனவே சதகல்லா, அல்லாஹ்க்கு நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம், அது கோட் அடிச்சிருக்கிறோம். அப்ப எனவே பிரமாண்டமான அல்லது மகத்துவம் மிக்க, அப்ப அல் அதீம் என்ற சொல்ல நாங்க என்ன செய்யறோம், இந்த இடத்துல சேர்க்கிறோம். ஜுர்துல் மதீனத்தை, நான் நகரத்தை நான் தரிசித்தேன். அப்ப நீங்க சொல்லலாம் அல் கபீரத்தை, ஏன் இது பெண்பால், எனவே அல் கபீரத்தை. ஸல்லைது ஃபில் மஸ்ஜிதி அஸ்ஸகீரி, சின்ன பள்ளியில நான் தொழுதேன். ஸல்லா இப்ராஹிம் ஃபில் கஅபதி அஷ்ஷரீஃபா, ஃபில் கஅபா அஷ்ஷரீஃபா, நாங்க கஅபா ஷரீஃபால நான் இப்ராஹிம் தொழுதார். கராத்துல் குர்ஆன அல் கரீம, இக்ரா அல் ஹதீஸ் அஹாதீஸ அந்நபவிய்யா, அல் ஹதீஸ அந்நபவிய்யா. அப்ப எனவே இதுதான் இதனுடைய சொல்லாக இருக்கும். சரி, இப்போது கடைசி அல்லது இந்த பயிற்சிக்கு நாங்க வந்திருக்கிறோம். இந்த பயிற்சிக்கு நாங்க வந்திருக்கிறோம். பொருத்தமான பண்பு சொல் இங்க தந்திருக்கிறாங்க. அந்த பண்பு சொல்ல நாங்க தெரிவு செய்ய வேண்டும். உகீமு ஃபீ ஃபுந்துகின், ஃபீ ஃபுந்துகின் கரீபின், பக்கத்தில் இருக்கிற அண்மையில் இருக்கிற ஒரு ஹோட்டல்ல நான் தங்கி. அஷூரு பி அலமின், நான் வலியை உணர்கிறேன், கடுமையான வலியை நான் உணர்கிறேன்.
இதுதான் அறிக்கை. எந்த அறிக்கை? இதுல வந்திருக்கிற சொல்லுல மிக பொருத்தமான சொல் அத்திப்பி என்பது மருத்துவ அறிக்கை. நான் உடன்படுகிறேன். ஹாதிஹி ஃபிக்ரத்துன் தய்யிபத்துன், இது நல்லதொரு யோசனை. அப்ப எனவே இது பெண்பால், அந்த வகையில இதுவும் பெண்பாலாக கொள்ளப்படும். கடைசியாக சௌசாபிரு பித்தாயிரா அஸ்ஸூதியா, நான் சவுதி ஏர்லைன்ஸ்ல நான் பயணிக்கிறேன். அப்ப எனவே இதுதான் அதனுடைய விடைகளாக இருக்கும். எனவே நாங்க குர்ஆன்ல இருந்தும் நிறைய குர்ஆன் வசனங்கள் இங்க கொண்டு வராங்க. நீங்க இந்த பயிற்சிகளை நீங்க செஞ்சு கொள்றது உங்களுக்கு மிச்சம் பிரயோசனமாக இருக்கும். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும்.